போலும் இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் ஷார்கதியிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஹரி ஓம். எல்லாருக்கும் தாமதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பஜனை பாட்டுல ஒரு பிள்ளையார் பாட்டு பார்ப்போம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். அவள் பொறி கடலையும் கவலையின்றி தின்னுவார், கருணை புரிந்து காட்டுவார். அரிசி கொழுக்கட்டையும் அவள் பொறி கடலையும் கவலையின்றி தின்னுவார், கருணை புரிந்து காட்டுவார். ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் அத்தனையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். சங்கரனின் புதல்வனாம் சாஸ்திரத்தின் முதல்வனாம் சகலத்திற்கும் மூலனாம் சக்தி வாய்ந்த பிள்ளையார், வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையார், வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். ஐந்தொழிலை செய்கின்ற அருமையான பிள்ளையார், நம சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார், கஜமுகனை அழித்திடவே தோன்றி வந்த பிள்ளையார், மோட்சம் தருபவனே கணபதியே பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். ஆனை முகம் கொண்டவர், ஐந்து கரங்கள் உடையவர், பானை வயிறு படைத்தவர், பக்த குறைகள் தீர்ப்பவர், மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார். நாம
போன வகுப்புல காரடையான் நோன்பு பத்தி பேசி விட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதுல காரடையான் நோன்பு பத்தி கேட்டிருந்தீங்க. அந்த காரடை பண்றதுனால அது காரடையான் நோன்புன்னு சொல்லியிருந்தேன். அதுல நம்முடைய வகுப்பை கேட்கிற அல்லது மொழிபெயர்க்கிற சென்னை பாலசுப்ரமணியம் அவங்க நமக்கு கூடுதல் சில தகவல்கள் கொடுத்தாங்க. காராமணி அப்படின்னு ஒரு பயிர், அந்த பயிர்ல பண்ணப்படுகிற அடையா இருக்கிறதுனால அதுக்கு காரடை அப்படின்னு பேரு. அந்த காராமணி அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் இருக்கிற ஆசிரமத்துல அது பயிர் பண்ணிருக்காங்க. இங்க அதை தட்டப்பயிர் அப்படிங்கிறாங்க. ரெண்டுல ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காராமணி அப்படிங்கிறதும் தட்டப்பயிர் அப்படிங்கிறதும் ஒண்ணு. அந்த தட்டப்பயிறு அதுல புரோட்டீன்ல அந்த வித்துல இருந்து மாவு எடுத்து அடை பண்றதுனால காரடை, காராமணி அடைங்கிறது காரடையா மாறி காரடையா நோன்பா வந்திருக்கணும். அது ஒரு தகவல். பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த வகுப்புல நம்ம சாவித்ரி கதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். யுதிஷ்டிரர் ரொம்ப மனசு துக்கப்பட்டு இருந்தார். அந்த நேரத்துல அவரு மார்க்கண்டேய மகரிஷிட்ட சொன்னார், நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல, என் மனைவி கஷ்டப்படுறாளே, அவ பாவம், ஒண்ணும் தெரியாதவா, நான் செய்யறதுக்கு அவ கஷ்டப்பட்டு இருக்கா, என்ன கட்டின பாவத்துக்கு, அவ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல, அவ எப்படி சௌகரியமா இருந்திருக்க வேண்டியவா, உலகத்துக்கே சக்கரவர்த்தியான என்ன கெட்டிக்கிட்டு என்னுடைய தவறுகளால அவ கஷ்டப்படுறா, அதை பாக்குறதுக்கு எனக்கு சகிக்க முடியல, இத மாதிரி உலகத்துல வேற யாருக்காவது நடந்திருக்குமா அப்படின்னு பாஞ்சாலி கஷ்டப்படுறத நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார் தர்மராஜா. இத கேட்ட உடனே மார்க்கண்டேய மகரிஷி சொன்னார், அது ராஜா ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஞ்சாலி ஒரு பதிவிரதா ஸ்திரீ, அவளுடைய கற்பினுடைய வலிமையினால, அவளுடைய ஒழுக்கத்தினுடைய வலிமையினால நீங்க எல்லாரும் காப்பாற்றப்படுவீங்க, கவலையப்படாதீங்க, அவளாலதான் உங்களுக்கு ரட்சணமே, அவளுக்காக எப்படி கடவுள் உங்களையும் சேர்த்து காப்பாத்திடுவாரு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்ட்டு யுதிஷ்டிரர் கேட்டார். ஆமாமா, அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, அவள் தன்னுடைய கற்பினால தன்னுடைய கணவனையும் காப்பாற்றி தன்னுடைய கணவனுடைய குலத்தையும் காப்பாற்றி தன்னுடைய குலத்தையும் காப்பாத்தினா, அந்த மாதிரி தலை சிறந்தவள் இந்த திரௌபதி, அவளால நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துலதான் அவரு தர்மராஜா கேட்கிறாரு, அது யாரு, அந்த கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க சாவித்திரியுடைய கதைய சொல்றார். சாவித்திரி உபாசனையினால பிறந்ததுனால சாவித்திரின்னு அவங்களுக்கு பேர் போட்டாங்க. சாவித்திரி அப்பா குழந்தை இல்லாம இருந்தார். பொதுவா நமக்கு சந்தியா வந்தனம்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. பொதுவா பசங்க ஒரு 6 வயசு ஆன உடனே அதற்கு பிறகு அவங்க வேத படிப்புக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு யஜ்னோபவீதம் அல்லது பூணூல் போட்டு குடுமி வச்சு அவங்கள குருகுலத்துக்கு படிக்க அனுப்புவாங்க. அப்போ பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேள்வி வரும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவே வீட்டுல வச்சே கத்து கொடுத்துருவாரு. அதுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா
இப்படி குருகுலத்துல போய் கஷ்டப்பட்டு படிக்கிற பையன் கல்யாணம் பண்ண பிறகு புருஷனாயி அவன் கத்துக் கொடுத்துருவான். அதனால பெண்கள் எப்போதுமே வீட்டுல இருந்தே கத்துக்கிட்டாங்க, தந்தையிடம் இருந்தோ அல்லது கணவனிடம் இருந்தோ கத்துக்கிட்டாங்க. குருகுலத்துக்கு போய் கடுமையான விரதங்களை அனுஷ்டிச்சு கத்துக்கிறது அப்படிங்கிறது ஆண்களுக்கு தலையெழுத்தா இருந்தது. இது ஒரு என்ன ஃபீமேல் சாவனிஸ்ட் சமுதாயம் போல. அதனால ஆண்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் அடைய வேண்டி இருந்தது. ஒரு 6 வயசான பிறகு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி பூணூல் போட்ட பிறகு அவங்களுக்கு சில சடங்குகளும் வரும், கடமைகளும் வரும். பொம்பளைங்க கடைசி வரைக்கும் ஃப்ரீ, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லை. காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழும்பணும், குளிச்சு ரெடியாகி சூரிய உதயம் ஆகும்போது சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரிய உச்சியில இருக்கும்போது சந்தியாவந்தனம் பண்ணணும். மாத்தியந்திக்கம்னு பேரு, காலையில பண்ணா பிராத்த சந்தியாவந்தனம்னு பேரு, தமிழ்ல சொன்னா வைகரை. அடுத்தது சூரியன் மறைகிற நேரத்துல அப்போ ஒரு சந்தியாவந்தனம் பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனம்னு பேரு. இந்த 3 வேளையும் சந்தியா உபாசனை பண்ணணும், காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கெல்லாம் வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு கொசுராட்டு சமிதாதானம் அப்படின்னு ஒரு குட்டி ஹோமம் பண்ணணும், காலையிலையும் சாயந்தரமும். உங்களுக்கு பஜகோவிந்தம் எடுக்கிற தைரிய சைதன்யா இதுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். நாங்க படிக்கிற காலத்துல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சமிதாதானம், சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணிடுவார். அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள புகும்போது அவங்க இந்த மாதிரி நிறைய நியமங்களுக்குள்ள வராங்க. ஆண் குழந்தைகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, சட்டத்திட்டங்கள் விதிக்கப்படுது, வாக்குறுதிகள் வாங்கப்படுது. புத்தாண்டு தொடங்கின உடனே நாம ஒரு லிஸ்ட் போட்டு இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்றது மாதிரி பூணூல் போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. மத்தியானம் தூங்கக்கூடாது, முக்கியமான விஷயம். பூணூல் போடுற பிரம்மச்சாரி மத்தியானம் தூங்கக்கூடாது, முக்கியமா பகல்ல தூங்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, பெரியவங்ககிட்ட மரியாதையா இருக்கணும், பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், குரு குலத்துல போய் வாசம் பண்ணணும், அம்மா அப்பா விட்டுக்கிட்டு. 6 வயசுல ஒரு குழந்தை அம்மா அப்பா விட்டுக்கிட்டு குருகுலத்துல போய் வாசம் பண்ணணும். அப்புறம் ஒரு 20 வயசு 25 வயசு ஆன பிறகுதான் வீட்டுக்கு திரும்பி வர முடியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போவாங்க. இந்த சந்தியாவந்தனத்துல பொதுவாக 3 விதமான தேவிகள் வழிபடப்படுறாங்க. சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி அப்படின்னு 3 தேவிகள் வழிபடப்படுறாங்க. அதுல ஒரு தேவதை சவிதா அப்படின்னா சூரியன் அர்த்தம். இந்த சவிதாவில இருந்து வந்தது சாவித்ரி அப்படிங்கிறது. நம்ம சாதாரணமா காயத்ரி மந்திரம் சொல்ற மந்திரத்துக்கு அது காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதனுடைய தேவதை சவிதா, அதனால அது உண்மையிலே சாவித்ரி மந்திரம் தான் அதனுடைய ஒரிஜினல் பேரு. அப்புறம் எப்படியோ திருவள்ளுவர் எழுதின நூல் குரட்பாக்களால் ஆனதுனால மாதிரி சாவித்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் ஆகி போச்சுது. முதல்ல காயத்ரி நிறைய இருக்கு, விஷ்ணு காயத்ரி, சிவ காயத்ரி, ருத்ர காயத்ரி, அப்படி நிறைய காயத்ரி இருக்கு. சாவித்ரி காயத்ரி ஏன் நம்ம காயத்ரின்னு சொன்னா சாவித்ரி காயத்ரின்னு ஆகி போச்சு. சூரிய காயத்ரி தான் காயத்ரி அப்படிங்கிற மாதிரி. கீதைன்னு சொன்னா பகவத்கீதைன்னு இருக்கிறது மாதிரி, சஹஸ்ரநாமம் சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கிறது மாதிரி, காயத்ரின்னு சொன்னா சூரிய காயத்ரின்னு ஆகி போச்சது. ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். அந்த மந்திரத்தை நாம பொதுவா சாவித்ரி மந்திரம் சொல்றோம். இப்படி சூரியனை வழிபட்டு சாவித்ரி தேவியை வழிபட்டு பிறந்ததுனால சாவித்ரிக்கு சாவித்ரி அப்படிங்கிற பேர் வந்தது. தபசு பண்ணி பெத்த பிள்ளை இந்த சாவித்ரி. அப்புறம் என்ன காரணமோ தெரியல, இந்த குழந்தைய பொண்ணு கேட்டு யாருமே வரல. உரிய வயசாச்சது, ஆனா சாவித்திரிக்கு திருமணம் நடக்கல. நம்முடைய மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல, சாஸ்திரங்கள்ல உரிய வயதுல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்பா நரகத்துக்கு போவாரு அப்படின்னு நிறைய அந்த அப்பாவுக்கு தண்டனைகள் இருக்கு, பாவங்கள் இருக்கு.
அதனால மகாராஜா சாவித்திரியை கூப்பிட்டு, நீ உன்னுடைய விருப்பப்படி ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து சொல்லு, நான் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவர்களை எல்லாம் சாவித்திரியோட அனுப்பி வச்சார். அவங்க உரிய நபரை தேடி கிளம்புனாங்க. பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு நாரதர் வந்திருந்தார். இந்த ராஜா யாரு அப்படின்னா மதுர தேசத்து, அதாவது மாதிரி அப்படின்னு குந்தி மாதிரின்னு பஞ்சபாண்டருடைய கதையில் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி மதுர தேசத்து இளவரசி தான். அங்க உள்ள ராஜா பேரு அஸ்வபதி. அந்த அஸ்வபதி ராஜாவை பார்க்கறதுக்கு நாரதர் வந்திருந்தார். பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல சாவித்திரி தன்னுடைய பயணத்தை முடிச்சு வராங்க. வந்த உடனே நாரதர் கேட்கிறாரு, எங்க உன் பொண்ணு வெளியூருக்கு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கு, எங்க போயிட்டு வரா என்னன்னு குசலம் விசாரிச்சார். விசாரிச்ச உடனே ராஜா சொன்னாரு, இதுவும் கேட்டாரு, என்ன வயசு பொண்ணு இவ்வளவு வளர்ந்தாச்சு இன்னும் கட்டி கொடுக்கலையா அப்படின்னு. ராஜா சொன்னா, அதுக்குதான் அவளை அனுப்பி வச்சிருந்தேன், அது முடிச்சுதான் வரா, என்ன விஷயம் உங்க முன்னாடியே அவ வாயில கேட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சாவித்திரி கேட்டாங்க. சாவித்திரி சொன்னாங்க, சால்வ தேசத்து ராஜா, இந்த சால்வன் கூட நமக்கு மகாபாரதத்துல வரக்கூடிய இன்னொரு ராஜா தான். சால்வ தேசத்து ராஜா திமத்சேனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சால்வ தேசத்துக்கு ராஜாவா இருந்தாரு. அப்புறம் திடீர்னு அவருக்கு கண் பார்வை போயிட்டது, அவர் குருடாயிட்டாரு. அந்த சமயத்துல அவருடைய பகைவன் வந்து அவருடைய நாட்டை கைப்பற்றிக்கிட்டான். அதனால அவரு மனைவியோடையும் ஒரு பையன் இருந்தான் அவருக்கு, அந்த பையனோடையும் காட்டுக்கு வந்துட்டாரு. அவர் காட்டுல சுவாமிகளோட ஆசிரமத்துல வசிச்சுட்டு இருந்தார். அங்க நான் பார்த்தேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, சத்யவான் அப்படின்னு அவனுக்கு பேரு. சத்யவானுக்கு ஏன் சத்யவான் பேரு போட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பா சத்தியத்தை பேசுறவரு, அவங்க அம்மா சத்தியத்தை பேசுறவங்க, அவங்களுக்கு குலுக்கி பிறந்தது பூனையாகுமா, அவங்களுக்கு பிறந்த சத்யவான் மட்டும் சத்தியம் பேசாம விடுவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள் பேர் போடும்போது அவருக்கு சத்யவான் பேர் போட்டாங்க. அவருக்கு குதிரைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால அவருக்கு இன்னொரு பேரு சித்ராஸ்வன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அந்த சத்யவானன் தான் கணவனா வரிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சாவித்திரி சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நாரதர் அப்படி தலையில கையிட்டு தலையில இடி விழ, போயும் நல்ல பையன் தான், குடத்துக்கு குறைச்சல் இல்ல, தங்கமான பையன், 24 கேரட்டு, ஆனா அந்த பையனை போய் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்துட்டிய அப்படின்னாரு. இப்ப ராஜா கேட்டாரு, என்ன அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. அவனுக்கு அல்பாயுசு, இன்னும் 1 வருஷத்துல மண்டையை போட்டுருவான், அவனை போய் கிட்டு என்ன சுகத்தை காண போறா, என்ன வாழ்க்கை வாழ போறா அப்படின்ட்டு, சரி நீ இன்னொரு ரவுண்ட் வேணா போயிட்டு வா, வேற யாரையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொன்னார். அவங்க அப்பாவும் அதை சொன்னார். அந்த சாவித்திரி சொல்லிட்டாங்க, எனக்கு சத்யவாதன் தான் பிடிச்சிருக்குது, நான் கெட்டிக்கிட்டா அவரை தான் கெட்டிக்குவேன், என்ன வந்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. விதி வந்து எப்பவுமே மாறக்கூடியது, நம்ம முயற்சி இருந்தா மாத்திக்க முடியும். அதனால ஜோசியக்காரன் சொன்னா 1 வருஷம் கழிச்சு இப்படி வந்துருங்கிறதுக்காக வேண்டி பயந்தெல்லாம் நான் கல்யாணம் பண்ணா விட மாட்டேன், பண்ணித்தான் அவன் அப்படின்ட்டாங்க. சாவித்திரிய உறுதிய பார்த்து ராஜாவுக்கும் நாரதருக்கும் சொல்ல முடியல. அதனால சரி அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. போய் காட்டுல இருந்த சால்வ தேசத்து ராஜா திமத்சேனனை பார்த்து ராஜா அஸ்வபதி பொண்ணு கேட்கிறாரு. அப்போ திமத்சேன ராஜா சொல்றாரு, என் பையனுக்கு நீங்க உங்க பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றது சந்தோஷமான விஷயம்தான், ஆனா அதுல பாருங்க, நான் ஒரு ராஜாவா இருந்து நல்ல செல்வா கூட இருந்து அந்த நேரத்துல நீங்க வந்து உங்க பொண்ணை கொடுத்துருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா உங்க கூட உறவு கொண்டாடி இருப்பேன். ஆனா இப்ப நான் ஒரு பிச்சைக்காரனா இருக்கேன், என் பையன் இன்னொரு பிச்சைக்காரனா இருக்கான், இந்த பையனை உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுத்து உங்க பொண்ணுக்கு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நான் விரும்பல. அதனால நீ பேசாம உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லி வேற யாராவது நல்ல ஆளா பார்த்து கட்டிக்கிட சொல்லுங்க அப்படின்னு அந்த ராஜா சொன்னார். அப்ப இந்த ராஜா சொன்னார், இல்ல இல்ல என் பொண்ணு உங்க பையன் தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், உலகத்துல பல பொருட்களும் நிலையில்லாதது வரும் போகும், அதுக்காக வேண்டி அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கறதுக்க வேண்டி என் பொண்ணை தரலைன்னா என்ன போல ஒரு மாங்காமடையம் கிடையாது.
இன்னைக்கு நிறைய மாங்க முடங்கி இருக்காங்க, அது வேற விஷயம். கல்யாணம் பண்றதுன்னா முதல் லிஸ்ட்லயே எவ்வளவு சொத்து இருக்கு, மாமியார் உயிரோட இருக்காங்களா இல்லையா, நாத்தனார் இருக்காங்களா இல்லையா, இப்படி எல்லாம் தான் முதல் கேள்வி. பையன் நல்லவனா இல்லையாங்கிறது கடைசி கேள்வி. ப்ரையாரிட்டியில இருக்கிற பிரச்சனை. அதனால கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள். சரி, எப்படியானாலும் இவரு ராஜா சொல்லிட்டாரு, சொத்தை பங்கு வைக்கிறதுங்கிறது ஒரு தடவை தான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு தடவை தான், தானம் செய்யறதுங்கிறதும் ஒரு தடவை தான். கொடுத்தா கொடுத்ததுதான். என் மக உங்க பையனை கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணியாச்சு, நாங்க தந்தாச்சு, மீது எல்லா செலவெல்லாம் எங்க வீட்டு செலவு, பொண்ணு வீட்டு செலவு, நீங்க ஒண்ணும் செலவு பண்ண வேண்டாம், எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், எங்க பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டா போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை சமாதானப்படுத்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அஸ்வபதி ராஜாவும் சரி, அப்பாவும் ஒத்த காலில் நிற்கிறாங்க, பொண்ணும் ஒத்த காலில் நிற்கிறாங்க, அதனால வேற வழி இல்லை அப்படின்ட்டு நம்ம பையனுக்கு இதுதான் தலையெழுத்து போல இருக்கு அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சு 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சது. அப்போ இந்த ராஜா சொன்னார், அஸ்வபதி ராஜா, சாவித்திரியுடைய அப்பா, இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் உருவாகும், அழியும், சுகதுக்கங்கிறது மாறி மாறி வரும், இதெல்லாம் எனக்கும் என் பொண்ணுக்கும் தெரியும், நாங்கெல்லாம் ரொம்ப பக்குவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால ராஜ்யமே இல்லாத இருந்தாலும் உன்னுடைய பொண்ணுக்கு என் பொண்ணை நான் சந்தோஷமா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இப்படியே அவங்க சாவித்திரி அரண்மனை சுகபோகங்களை விட்டு காட்டுல ஆசிரமத்துல சத்யவானோட தபஸ்விகளோட ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறா. இப்படி இருக்கும்போது சாவித்திரிக்கு பெரியவங்க சில விரதங்களை கடைபிடிக்க சொன்னாங்க. சாவித்திரி அந்த விரதங்களை கடைபிடிச்சாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு. சாவித்திரிக்கு அந்த குறிப்பிட்ட நாள் நாரதர் சொல்லி இருந்ததுனால சத்யாவினுடைய உயிர் போகிற அந்த குறிப்பிட்ட நாள் தெரிய வந்தது. அன்னைக்கு வழக்கம் போல சத்யவான் காட்டுக்கு பழங்கள் சேகரிக்கிறதுக்காக வேண்டியும் விறகு கட்டைகள் சேகரிக்கிறதுக்காக வேண்டியும் கிளம்பினார். அப்போ சாவித்திரி தன்னுடைய குருடா இருக்கிற மாமனார் மாமியார் அவங்க கிட்ட, நான் என்னுடைய கணவரோட இன்னைக்கு காட்டுக்கு போக விரும்புறேன், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்ல மருமக போல இருக்கு. மாமனார் மாமியார்ட்ட பெர்மிஷன் கேட்டு போறாங்க. மாமனார் மாமியார் யோசிச்சாங்க, அவங்களும் ரொம்ப நல்ல மாமனார் மாமியார், அவங்க யோசிச்சாங்க, இந்த என் மருமக பொண்ணு இது வரைக்கும் வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்டதே இல்லை, இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி நம்முடைய மனசு கோணாம குறிப்பறிஞ்சு எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறான், இதான் முதல் தடவை வாயை திறந்து இன்னைக்கு சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு கேட்கிறான், காட்டுக்கு போறேன்னு கேட்கிறான், அதனால நம்ம போக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சாவித்திரி சத்யவானோட காட்டுக்கு வராங்க. காட்டுல அவன் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு கடுமையான தலைவலி உண்டாகுது. இப்ப சாவித்திரிக்கு தெரிஞ்சு போச்சுது. அவ யாருக்கிட்ட எதுவுமே தெரிவிக்கல, அவளுக்கு தெரிஞ்சது அவளுக்கு மட்டும்தான் ரகசியம். பொதுவா சொல்லுவாங்க பொம்பளைங்களால ரகசியத்தை காப்பாற்ற முடியாதுன்னு. சாவித்திரி ரகசியத்தை நல்லா காப்பாத்திட்டு இருந்தாங்க. சத்யாவான அது ஒண்ணும் பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும், என் மடியில தலை வச்சு படுத்துக்குங்க அப்படின்ட்டு சாவித்திரி சத்யவான்ட சொன்னாங்க. சத்யவான் அப்படியே மடியில தலை வச்சு படுத்தா யமதர்மராஜா அவனுடைய உயிரை எடுத்துட்டு போனார். சாவித்திரியுடைய தபஸுனால கற்புனால யமதர்மராஜா வர்றது உயிரை கொண்டு போறதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சது. அதனால மடியில இருந்த சத்யவானுடைய உடம்பு எடுத்து பக்கத்துல பத்திரப்படுத்தி வச்சுட்டு இவ யமனுக்கு பின்னாடியே போகிறா. அப்படி போகும்போது யமதர்ம ராஜாக்கு புரிஞ்சு போச்சுது, இவ சாமானிய பொண்ணு இல்ல அப்படின்னு. என்னம்மா என்ன விஷயம் பின்னாடி வர அப்படின்னு கேட்டவொன்னா அவ யமதர்ம ராஜாவை நல்ல தர்மமான வார்த்தைகளால புகழ்ந்து பேசுறா. பேசின உடனே யமதர்மராஜா, சரி நீ ஒரு வரம் கேளு, ஆனா என் பின்னாடி மட்டும் வராத, ஒரு வரம் மட்டும் கேட்டுக்கோ, வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ சாவித்திரி கேட்டாங்க,
என்னுடைய மாமனாருக்கு சால்வ ராஜாவுக்கு விமத்சேனருக்கு கண்ணு வரணும். அவர் பழையபடி நல்ல பலசாலியும் அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒப்பானவராக ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒன்ன மாதிரி ஆளுக்கு தர வேற யாருக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கொடுத்துட்டு திருப்பி கிளம்ப போயிட்டே இருந்தாரு. சாவித்திரி மறுபடியும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. மறுபடியும் அவரை நல்ல நல்ல வார்த்தைகளால பேசின உடனே அவருக்கு மனசு குளிர்ந்து போய், நீ நல்ல அழகா பேச, ஏதாவது வர வேண்டாம் கேளு, ஆனா என் பின்னாடி மட்டும் வராத, இன்னொரு வர வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னாரு. அப்போ சாவித்திரி கேட்டாங்க, என்னுடைய மாமனாருக்கு அவர் இழந்த ராஜ்யம் மறுபடி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன தந்தேன் அப்படின்ட்டு யமதர்மராஜா இனிமே என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு திரும்பி போனாரு. சாவித்திரி மறுபடியும் தொடர்ந்து போனாங்க. போன போது மறுபடியும் இத மாதிரி யமனை புகழ்ந்து பேச யமதர்மராஜா மனசு குளிர்ந்து வர வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, இவங்க அடுத்தது 3வது வரம் கேட்டாங்க. என்னுடைய தந்தை அஸ்வபதி மகாராஜருக்கு 100 ஔரச புத்திரர்கள் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதாவது குழந்தைகள் வந்து சொத்துக்கு உரியவங்க, சொத்துக்கு உரியவர் அல்லாதவர்கள்னு ஒரு 12 தான் இருக்கு. இல்ல சொத்துக்குரிய குழந்தைகள் ஒரு 6 அதுல 6 பேருக்கும் 6 பேர் இருக்கு. ஔரசன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கிற குழந்தைக்கு ஔரசன் அப்படின்னு பேரு. 2வது க்ஷேத்ரஜன் ஒரு குழந்தை இருக்கு. அது இந்த வாடகை தாய் அப்படின்னு நம்ம இந்த காலத்துல சொல்லுவோம், சரகேட்டட் குழந்தை. அத வந்து க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தத்து எடுக்கிற குழந்தை, அத தத்தன்னு சொல்றாங்க. நாம இன்னொரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா அதுவும் நம்முடைய குழந்தைக்கு சமானம். நான் இப்ப சொல்ற எல்லா குழந்தைகளுக்குமே நம்முடைய சொத்துல பங்குண்டு. அடுத்தது கிருத்திரிமன், நமக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைய நாம நம்முடைய குழந்தைய மாதிரி வளர்த்துக்கிறது. சில வீடுகள்ல நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு குந்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குந்தியினுடைய அப்பா என்னுடைய மூத்த பிள்ளைய உனக்கு தரேன்னு சொல்லி அந்த பொன் குழந்தைய குந்தி போஜனுக்கு கொடுத்திருப்பார். குந்தியுடைய இயற்பெயர் பிருத்தா. குந்தி போஜனால வளர்க்கப்பட்டதுனால அவளுக்கு குந்தியின் பேர் வந்தது. பெண் குழந்தையா இருந்தா கூட அந்த ராஜா தத்து எடுத்திருக்கிறார். இப்படி நமக்கு தெரிந்த ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுக்கு கிருத்திரிமன் அப்படின்னு பேரு. ஏதோ ஒரு குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி நம்ம பாவிக்கிறோம், அது நம்முடைய குழந்தையே ஆகிறது. அடுத்தது கூடோத்பன்னன் அப்படின்னு, தன்னுடைய மனைவியினுடைய குழந்தைகள். சில சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது ஸ்ரீலங்கால சில பிரச்சனைகள் வந்தது, விடுதலை புலிகள், இலங்கை ராணுவம் பிரச்சனைகள் சமயத்துல. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல ஏற்படக்கூடிய சில குழந்தைகள், அதாவது வந்து கூடோத்பன்னன் சொல்றாங்க. அபவித்தன், பணம் கொடுத்து குழந்தை பெத்துக்கிறது. அப்படி பெத்துக்கிற குழந்தைக்கு அபவித்தன் பேர். இந்த எல்லா குழந்தைகளுக்குமே சொத்துல பங்கு கொடுக்கணும். இது போக ஒரு 6 குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால ஔரசன் அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகள் பிறக்கணும், 100 குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். யமதர்மராஜா தந்தையன் வரம் அப்படின்ட்டு திருப்பி நடைய கட்டினார். சாவித்திரி விடுறதா இல்லை, மறுபடியும் பின்னாடியே போனாங்க. யமதர்மராஜா மறுபடி சந்தோஷப்பட்டு வரம் கேட்க சொன்னார். அப்போ சாவித்திரி கேட்டாங்க, எனக்கும் சத்தியவானுக்கும் 100 குழந்தைகள் வேணும் அப்படின்னு. யமதர்மராஜா அதுக்கு என்ன தந்தேன், சிவபெருமான் மாதிரி ஆசுதோஷி போல, என்ன கேட்கிறா எதுக்கு கேட்கிறா, நம்ம தலையில விடியுமா விடியாத ஒண்ணும் இல்ல, தந்தேன் வரன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சாவித்திரி தொடர்ந்து போனாங்க. மறுபடியும் அவரு என்ன வர வேணும்னு கேட்டாரு. அப்போ சாவித்திரி சொன்னாங்க, நீங்க வரம் தந்தது தந்துட்டீங்க, அந்த சத்தியாவனை கொண்டு போயிட்டு இருக்கீங்க,
100 குழந்தைகள் எனக்கு எப்படி இருக்கும். அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எது பண்ணுனா சரியா இருக்குமோ அதை பண்ணுங்க, என் வீட்டுக்காரர் உயிரோட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. யமதர்மராஜா பார்த்தாரு, 4வது வருஷம் நம்ம மாட்டிக்கிட்டோம், கிடுக்கு முடியா மாட்டிக்கிட்டோம், சரி அதுல 5வது வரவும் கொடுத்துருவோம், சரி புருஷனை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு சத்யவான பிழைக்க வச்சுருவாங்க. மறுபடியும் சாவித்திரி சத்யவான் உடம்பு இருந்த இடத்துக்கு வந்து எடுத்து மடியில வச்சுக்குவாங்க. சத்யவானுக்கு ஞாபகம் வருது. வரும்போது சத்யவான் முடிச்ச மாதிரி எங்க இருக்கு என்ன எதுவும் பாக்குறாரு. இதுதானா பூலோகம், நீங்கள் தானா மானிடர்கள் அப்படின்னு பாக்குறாரு. அதுல சத்யவதி பண்ணி கழிக்கணும். சாவித்திரி அவனுக்கு வந்து இல்ல ஒண்ணும் இல்லை, நீங்க கொஞ்சம் அசந்து தூக்கிட்டீங்க அவ்வளவுதான், அங்க போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சத்யவான் கேட்டா, இல்ல இல்ல இவனோ ஒரு ஆசாமி நல்ல கருப்பா முறுக்கு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு எருமையில வந்தானே, அது யாரு அப்படின்னு. அதெல்லாம் சும்மா ஏதாவது கனவு கட்டுருவீங்க, பரவாயில்ல வாங்க வெளியே போவோம் வீட்டுக்கு போவோம், இப்ப அசந்து தூக்குனால ஏதோ கனவு கெட்ட ஸ்தோத்திரம் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லி அவரை எழுப்பி கூட்டிட்டு போனாங்க. சத்யவான் கொஞ்சம் களைப்பா இருந்தான். சாயந்தரம் ஆயிருந்தது. இனிமேல் போனா வழி கண்டுபிடிச்சு போக முடியுமா சந்தேகம் இருந்தது. சாவித்திரி அவனை தேத்தி, அதுக்கு என்ன நான் உங்க கூட இருக்கிறேன்ல, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தேத்தி, நம்ம லேட்டா போனாலும் பரவாயில்ல லேட்டஸ்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சத்யவாக்கிட்ட சொல்லி, இல்லைன்னா நம்ம அங்க கண்ணு இல்லாத அப்பா அம்மா, அப்பா கண்ணு இல்ல, அப்புறம் மனைவி மாமனார் இருக்காங்க, அவங்க எல்லாம் நம்மளை தேடி ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க, அதனால கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்ல நம்ம போய் சேர்ந்துடுவோம், நீங்க கொஞ்சம் மெதுவா நடந்தாலும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சத்யவானை கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அங்க அதுக்கிடையில அவங்க ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தேடி இருந்தாங்க. அப்புறம் மற்ற சுத்தி இருக்கிற தபஸ்விகள் எல்லாம் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாவித்திரி வந்து நல்ல கற்புள்ள பொண்ணு, அவளுக்கு ஒரு தீங்கு நேராது, அவளுக்கு கிட்ட இருக்கிறதுனால சத்தியவானுக்கு ஒண்ணு நேராது, அதனால ஒண்ணும் கவலைப்படாங்க, 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமை காப்போம், காலையில வரைக்கும் வரலைன்னா அப்புறம் வேணும் நம்ம தேடி போகலாம், ராத்திரில போய் தேடி கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்களும் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கிடையில ஒரு வரம், மாமனாருக்கு கண்ணு வரணுங்கிறது. அப்போ அந்த சுற்றி இருந்த தபஸ்விகள் சொன்னாங்க, ஏதோ நல்ல காரியம் தான் நடக்க போகுது, மருமகளும் மகனும் வர லேட் ஆகுதுன்னு கவலைப்படாத, ஏன்னா உனக்கு கண்ணு வந்திருக்கு, அப்ப என்னமோ நடந்துட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல, அதனால கொஞ்சம் தைரியமா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாவித்திரி வந்தோடனே விவரம் கேட்கறாங்க, என்ன நடந்தது, ஏன் லேட் ஆச்சுது, எனக்கு கண்ணெல்லாம் வந்துட்டுது, எப்படி வந்தது அப்படின்னு எல்லாம் சாவித்திரிய கேட்டாங்க. சாவித்திரி சுருக்கமா விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு இடையில இந்த ராஜாவுக்கு நம்பகமான மந்திரிகள் அந்த எதிரி நாட்டு ராஜாவுடைய நம்பகமான படை வீரர்களோட சேர்ந்து தோக்கடிச்சு விரட்டிட்டாங்க. விரட்டிட்டு அவங்க இந்த ராஜாவை தேடி அடுத்த நாள் காலையில வந்தாங்க. ராஜா, நாங்க எதிரியை விரட்டிட்டோம், உங்களுக்கு கண்ணு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க தான் எங்க ராஜா, நீங்க தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட காண்டி வந்திருக்கோம். வந்த இடத்துல அவனுக்கு தெரிஞ்சு ராஜாவை கண்ணெல்லாம் கூட வந்துட்டுது அப்படின்னு தெரிஞ்சது. அதனால ராஜாவை திருப்பி ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ராஜா ராஜ்யத்துக்கு போய் சத்யவான் இளவரசரானாரு. அப்படி அந்த மாமனார் குலம் மீண்டும் பழைய உன்னதத்தை சாவித்திரியினால அடைஞ்சது. அதே மாதிரி அசோபதி ராஜா, அவருக்கும் சாவித்திரி வாங்கின வரத்தினால குழந்தைகள் பிறந்தது. அப்புறம் சாவித்திரிக்கும் பின்னாடி காலத்துல 100 குழந்தைகள் பிறந்தது. சத்யவானோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையை சொல்லி மார்க்கண்டேயர் சொன்னார், அதனால நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா போறோம், அந்த பொண்ணுனால நமக்கு எல்லா மங்களங்களும், மகாலட்சுமி மாதிரி, மருமகன்னா மகாலட்சுமி மாதிரி, அந்த மருமகளை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டோம்னா எல்லா நல்ல காரியம் நம்ம வீட்டுல தானாவே நடக்கும். உன் கூட திரௌபதி இருக்கா, எப்படி சாவித்திரியினால அவ குடும்பத்துக்கு, அப்பா குடும்பத்துக்கு, மாமனார் குடும்பத்துக்கு, சொந்த குடும்பத்துக்கு எல்லாம் நல்ல காரியங்கள் நடந்ததோ, அதே மாதிரி திரௌபதியினால உனக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி தர்மராஜாவை மனசை தேத்தினார்.
இது சாவித்திரியினுடைய கதை. ஏதாவது கேள்வி இருக்கா? எப்படி சுவாமிஜி அவங்களுக்கெல்லாம் 100 பிள்ளைங்களாம் இருக்குது, இங்க ஒரு பிள்ளையே வச்சு வளர்க்க முடியாது இல்லையா? அந்த காலத்துல அதுல பல விதமான கணக்குகள் இருக்கு. ஒண்ணு, இப்ப நான் கேள்விப்பட்டது சொல்றேன். என்னுடைய தாத்தா எல்லாம் ஒரு பக்கா சாப்பாடு சாப்பிடுவாராம். நீங்க கூட உங்க தாத்தா பாட்டி கேட்டீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு. நாம இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்லயும் சோப்பு டப்பாலையும் சாப்பிடுறோம். அதுவே கூட நமக்கு உள்ள இறங்க மாட்டேங்குது. அப்போ அது மாதிரி அந்த காலத்துல இப்ப எங்க ஊர்ல சுச்சீந்திரம்னு ஒரு கோவில் இருக்கு, ராஜராஜ சோழன் கோவில் இருக்கு தஞ்சாவூர்ல. இந்த மாதிரி கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா முரட்டு கல்ல தூக்கி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல ஒரு செங்கலை தூக்கி வச்சு வேலை செய்யறதுக்கே நம்ம கொத்தனாருக்கெல்லாம் முடியல. ஆனா அந்த காலத்துல இவ்வளவு பெரிய பெரிய கல்லையெல்லாம் தூக்கி ஏற்றி வேலை செய்திருக்காங்க. நம்முடைய கோவில்கள் அரண்மனையில பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இயல்பா அந்த காலத்து ஜனங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அபரிமிதமா இருந்திருக்கு ஜெனரலா. எனக்கு ஒரு சுவாமி சொன்னார், ஒரு 10-50 வருஷங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலேயே ஒரு ஆசாமி இருந்திருக்கிறார். அந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்கு நம்ம திருவிளையாடல்ல சோமநாத பாகவதர் வந்து சவால் விட்டது மாதிரி திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்கு ஒரு மல்லன் வந்து ராஜா கிட்ட சவால் விட்டுருக்கான். அவனை யாருமே தோக்கடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய மல்லன். மல்லன்னா ரசிலர், சுமோ ரசிலர். அப்போ இந்த ராஜா கிட்ட ஒரு சமையல்காரன், நினைக்கிறேன் இந்த ஞாபகம் சரியா இருந்தா, ஒரு சமையல்காரன் திருவிதாங்கூர் ராஜா கிட்ட. அப்போ ராஜா கிட்ட இருந்த ப்ரொஃபஷனல் மல்லர்கள் எல்லாமே நாங்க அவங்க கூட சண்டைக்கு போட்டு கிட்டே போக மாட்டோம் அப்படின்னு துண்ட கடந்து ஓடி போயிட்டாங்க. சோமநாத பாகவதர் கதையில நடந்தது மாதிரியே. அப்போ ராஜா யோசிச்சாரு என்ன பண்றது அப்படின்னு. அப்போ அவருடைய சமையல்காரனை கூப்பிட்டு நீ தான் அந்த ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. இந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரியும், சமையல்காரன் வந்து அபரிமிதமான பலம் உள்ளவன், அது ராஜாவுக்கு தெரியும். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, இந்த சமையல்காரன் வீட்டுக்கு இந்த சாப்பிட. அப்போ இவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப இந்த ஆசாமி சாப்பிடுறத அந்த போட்டிக்கு வந்த மல்லம் பார்த்தான். பப்படத்தை உடைக்கிறது மாதிரி சாப்பாட்டுல ஏதோ ஒரு ஐட்டம் வச்சிருந்தாங்க, அது இவன் பப்படத்தை உடைக்கிறது மாதிரி உடைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த ஆசாமி இதையே இப்படி அசால்ட்டா உடைக்கிறான், நம்ம கை கால என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில துண்டை கடந்து கூட அந்த ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அசாத்தியமான பலசாலிகள் இருந்ததா நாம கேள்விப்படுறோம். அதனால எப்போ எக்ஸ்ட்ராடினரியா சில ஆட்கள் இருப்பாங்க, அது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சோம். இன்னைக்கு உள்ள உலகத்துல கூட இருக்காங்க. ஹிஸ்டரி டிவி 18ல அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒரு சீரீஸ் கூட பண்ணியிருக்காங்க. சில பேரு மின்னல் பாஞ்சாலும் அவங்கள ஒண்ணும் செய்யாது, சில பேருக்கு ஷாக் ஒண்ணும் செய்யாது, சில பேருக்கு ஆக்சிஜன் குறைவான இடங்கள்ல குறைவான ஆக்சிஜன்ல வாழ முடியும், சில பேர் குரங்கு மாதிரி ஏறுவாங்க. இந்த மாதிரில இன்னைக்கு உள்ள உலகத்திலேயே சில எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் இருக்காங்க. அந்த ஸ்பைடர்மேன் நாவல் எழுதின அவர் வந்து, அவருக்கு பேர் நான் மறந்துட்டேன், இந்த மாதிரி தகவல்கள் அவருக்கு பலர் வந்ததுனால அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ரியா பண்றாரு. அந்த டாக்குமெண்ட்ரி ஹிஸ்டரி டிவி 18ல போடுறாங்க. எனக்கு பேரு மறந்துட்டது, அன்நேச்சுரல் அப்படின்னு மேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல வருது. அது இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால எப்பவுமே விதிவிலக்குகள் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, கம்பேர் பண்ணும் போது நமக்கு முன்ன உள்ள தலைமுறைகள் பலவான்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட கணக்கு முறைகள்லயும் சில விஷயங்கள் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர்ல எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்த்து அந்த டிஜிட்டால பெருக்கணும். இப்போ 100 அப்படின்னா 3 டிஜிட், அப்போ 1 × 3 3 கணக்கு வரும். இப்ப 60,000 குழந்தைகள் தசரதனுக்கு அப்படின்னா அது 6 × 5 இருக்கலாம், 6 × 4 இருக்கலாம். எத்தனை 0 இருக்குதோ அத்தனையால பெருக்கணுங்கிறது இன்னொரு முறை. சித்த சங்கேதம், ஸ்தான சங்கேதம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சில இடங்கள்ல கணக்கு போட வேண்டி இருக்கும். அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிஹெச்டிக்குள்ள டாபிக். நிறைய குழந்தைகள் இருந்து, உதாரணத்துக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, சதாதானி செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு, ஒரு முஸ்லீம். யாழ்ப்பாணத்துல ஆறுமுக நாவலர் இருந்தார். யாழ்ப்பாணம் இல்ல, எங்க ஊர்லயே இருந்தார். ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தசாவதானி, அதாவது 10 விஷயங்களை ஒரே டைம்ல அவங்க கவனிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கும் இருக்காங்க. விதிவிலக்கான ஆட்கள் எல்லாம் அந்த நபர்களால ஒரே சமயத்துல 10 விஷயங்களை கவனிக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு 10 பேரை சுத்தி நிறுத்திக்குவாங்க. ஒருத்தர் போன உடனே அவர் சொல்லுவாரு, ஆதி தொடங்கக்கூடிய வார்த்தை வரக்கூடிய ஒரு திருக்குறளா சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வைப்பார். அடுத்த ஆட்ட போவார், அப்ப பதில் சொல்ல மாட்டாரு. அடுத்த ஆட்ட போவார், அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவர் ஒரு பூவை தூக்கி போடலாம், அடுத்த ஒருத்தர் ஒரு நெல்மணியை தூக்கி போடலாம், அடுத்தது ஒருத்தர் ஒரு மணியை அடிக்கலாம். இப்படி 10 பேர் 10 விஷயங்களை செய்வாங்க. இவர் இப்படி ஒரு ரவுண்டு வந்துட்டு அடுத்த தடவை வரும்போது இவர்கிட்ட பதில சொல்லுவார், நீ கேட்ட கேள்விக்கு இது பதில் அப்படின்னு. இனி இடையில இடையில கேள்வி கேட்கறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி வந்துகிட்டே இருப்பாரு. இப்படி பல ரவுண்டு போகும். 20 ரவுண்டு 30 ரவுண்டு போன பிறகு கடைசியில யார் எத்தனை பூ போட்டாங்க, யார் எத்தனை நெல்மணியை போட்டாங்க, யார் எத்தனோட மணி அடிச்சாங்க, இந்த கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவனிக்கக்கூடிய தன்மைக்கு அவதானம்னு பேரு. 10 பேரை அவதானிக்க முடிஞ்சதுனால தசாவதானின்னு அவருக்கு பேரு. இந்த செய்கு பாவலர் வந்து சதாவதானின்னு சொல்லுவாங்க. சாதாரண 100 விஷயங்களா அவரால் கவனிக்க முடியும் அப்படின்னு. ஆனா அவருடைய வரலாறு எழுத சொல்றாரு, அவர் ஒரு 36 விஷயங்களை ஒரே சமயத்துல கவனிச்சிருக்கிறார். அதனால அவரை வந்து சதாவதானின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரே 36 பேர் சுத்தி நின்று 36 விஷயங்களை செய்வாங்க. அது அத்தனையும் அவர் மனசுல வேற வேற ரேக்ல போட்டு வச்சிருக்குவார். கடைசியில அதனுடைய எல்லாத்துக்கும் நெட் ரிசல்ட் சொல்லுவார். இந்த மாதிரி பண்றதுக்கு சதாவதானின்னு பேரு கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் பாத்தீங்கன்னா 100 விஷயம் அவர் கவனிச்சதா நம்ம தெரியல, ஆனா 36 விஷயம் கவனிச்சாருங்கிறது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரவுண்ட் ஆக்கி 100 ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில சமயங்கள்ல சில விஷயங்களை ரவுண்ட் ஆக்கிடவும் செய்வாங்க. அப்படி கூட நடந்திருக்கலாம். இது எல்லாமே வாய்ப்புகள். சரி, வேற வேற இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாரு யுதிஷ்டிரா. யாரு? யுதிஷ்டிரா என்னாச்சும் கேட்க இல்லையா? அது கேக்குறாரு. அவருக்கு கவலை இன்னும் விடல. இப்ப என்ன கவலை அப்படின்னா, இந்த கர்ணன் ஒரு பையன் இருக்கானே, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கர்ணனை நினைச்சு அவரு கவலைப்பட்டு இருந்தார். அப்போ இந்த கதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், நான் சொல்லியிருக்கிறேன். அத இந்த மகாபாரத கதையை கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த இடத்துல கேக்குறாங்க, ஆமா முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களே அது கர்ணனை நினைச்சு இவர் கவலைப்பட்டுட்டு இருந்தான்னு, அப்படி இவர் ஏன் கர்ணன் நினைச்சு கவலைப்படணும்? இருக்கவே இருக்கான் பீமே, இருக்கவே இருக்கான் அர்ஜுனே, இப்படிப்பட்ட தம்பிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கர்ணனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காருன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு விளக்க மாட்டேங்குது, என்ன விஷயம்? இந்த கர்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். யுதிஷ்டர் கவலைப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். அவர் காரணம் இல்லாமலாம் கவலைப்படுவாரு. அப்படி என்னதான் அவருக்கு காரணம் அவரை பத்தி கவலைப்படுறதுக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே கர்ணனுடைய வரலாறு அந்த இடத்துல சொல்லப்படுது. நமக்கு இந்த வகுப்பும் அடுத்த வகுப்பு, இது வரைக்கும் நான் பொதுவா கர்ணனை பத்தி ரொம்ப விலாவாரியா அங்க தொட்டு பேசியிருக்கிறோம், விலாவாரியா பேசணுது இல்லைன்னு நினைக்கிறேன். கர்ணனுடைய வரலாறு சொல்லப்படுது. கர்ணனுடைய வரலாறுன்னு வரும்போது கர்ணன் யாருக்கு பிறந்தார், யாருடைய அனுகிரகத்தினால பிறந்தார், எங்க வளர்ந்தார், இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். அந்த விஷயங்கள் மறுபடி சொல்லப்படுது. இந்த கதைய அவங்க ஒரு கோர்வையா சொல்லல. முதல்ல கர்ணன் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போது சூரிய பகவான் அவனுடைய கனவுல வரார்.
அவர் வந்து தான் யாரு என்னன்னு விவரம் எல்லாம் சொல்லல. சொல்லாமலே அந்த கனவுல வந்து இப்படி இந்திரன் ஒன்னு தேடி வருவான் பாத்துக்கோ, அவனுக்கு வந்து அர்ஜுனனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால உன்னுடைய கவச்ச குண்டலம் உன்னிட்ட இருக்கிற வரையும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன்கிட்ட கேட்க வருவான், நீ கொடுத்துடாத, நீ இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் கொடுத்த எல்லாம் கணக்கு சரிதான், ஆனா இந்த விஷயத்துல கொடுத்துடாத, கண்ணை மூடிக்கிட்டு நிர்தாட்சண்யமா முடியவே முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்ட்டு சூரியன் சொல்லுவார். ஆனா கர்ணன் வந்து அவருக்குதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவராச்சே, அதெல்லாம் முடியாது, யாரு வந்து கேட்டா நான் கொடுக்க தருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்ப சூரியன் வந்து மறுபடியும் இவருக்கு விஷயத்த சொல்லணும், ஆனா ரகசியம் முழுக்க சொல்லவும் கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை சூரியனுக்கு. மறுபடியும் சொல்றாரு, இல்ல நீ அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இவன் கேட்கிற மாதிரி இல்ல. அப்போ அப்போ ஒண்ணு பண்ணு, நீ வந்து பதிலுக்கு இந்திரன் கிட்ட அவன்கிட்ட ஒரு சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதை கேட்டு வாங்கிக்கோ, கவச குண்டத்தை கொடுத்தேன்னா அதுக்கு பதிலாட்டு சக்தி ஆயுதம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் கர்ணனுக்கு சொப்பனம் கலைஞ்சிரும். என்ன எதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு காலையில எழுந்து, வழக்கமா அவனுக்கு சூரிய வந்தனம் சந்தியா வந்தனம் பண்ற பழக்கம் உண்டு. அப்படி அவனுடைய இஷ்ட தெய்வம் வந்து சூரியன் தான். அவன் சூரியனை உபாசனை பண்ணும்போது அப்புறம் சூரியன் நேர்லயே வந்து இவனுக்கு ஒரு டவுட், அவர் தான் வந்தாரோ. எப்பவுமே கனவு காணும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், தெளிவு இருக்காது. அவர் இருந்தாரோ நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் சூரியனை நேரவே பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டான், அவர் தான் வந்து விஷயத்தை சொன்னது அப்படின்னு. சூரியன் அதை உறுதிப்படுத்துறார் அவன் நடத்தின காலையில உபாசனை பண்ணும்போது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்படுது. கர்ணன் வந்து தன்னுடைய பெருமையை பீத்திக்கிறான். அப்படி பீத்தும் போது சொல்றான், நான் பரசுராமர்கிட்ட படிச்சிருக்கேன், துரோணர்கிட்ட படிச்சிருக்கேன், என்னுடைய பலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா, என்கிட்ட வந்து கவச குண்டலம் இல்லைன்னா அர்ஜுனன் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விடுறான் இந்த இடத்துல. அதனால நமக்கு துரோணர்கிட்டையும் கர்ணன் படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத கர்ணனே அவனுடைய வாயாலேயே சொல்றான். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ஒரு சில தடவை சொல்லியிருக்கிறேன், பல பேருக்கு அது சம்பந்தமா ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும். சாமி என்னமோ கையில இருந்து போட்டு சொல்றாரு, கர்ணனை மட்டம் தட்டுறதே சாமி ஒரு வேலையா போச்சு அப்படின்னு. இந்த இடத்துல கர்ணனே அவருடைய வாயாலேயே சொல்றாரு. இன்னும் ஒரு இடம் வருது, அங்க கிருபர்கிட்டையும் படிச்சேன் அப்படின்னு கர்ணன் அவருடைய வாயாலே சொல்றாரு. இப்ப கர்ணனுக்கு பரசுராமர், கிருபர், துரோணர், பரசுராமர் 3 குருக்கள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி சூரியன் கிட்ட சொல்லி ஒப்பந்தம் ஆகுது. அப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருந்தவங்க, சரிதான் எது சூரியன் இப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கர்ணன் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. சூரியனுக்கும் கர்ணனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா கதை அடுத்த சாப்டருக்கு போகுது. குந்தி போஜன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா சூரசேனன் ராஜாவுடைய மகளை எடுத்து வளர்த்துட்டு இருந்தார். பிருதா அப்படிங்கிறது அவருடைய இயல் பெயர். அதனாலதான் பார்த்தன் அப்படின்னு அர்ஜுனனை பத்தி கீதையில வருது. பிருதாவுடைய மகன் அப்படிங்கறதுனால பார்த்தன் தத்திதம். ஜனகன் மகள் ஜானகி மாதிரி, வசுதேவன் மகன் வாசுதேவன் மாதிரி, பர்வதராஜன் மகள் பார்வதி மாதிரி, பிருதாவுடைய பிள்ளைகள் பார்த்தர்கள். அது அர்ஜுனனை மட்டும் இல்ல, தர்ம, அதாவது யுதிஷ்டிர, பீம, அர்ஜுனன் 3 பேரையும் குறிக்கும். பொதுவா கீதையில அர்ஜுனனுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் துர்வாச முனிவர் வராரு. அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதனால இந்த குந்தி போஜன் என்ன பண்றான், சின்ன குழந்தையா இருந்த, அதே சமயத்துல ரொம்ப திறமசாலி,
ரொம்ப அனுசரிச்சு போறவ, அன்பானவ, இந்த மாதிரி குணங்களும் இருந்ததுனால குந்தியையே கூப்பிட்டு துர்வாச முனிவரை கவனிக்கிற பொறுப்பு கொடுக்கிறார். குந்தி தேவி துர்வாச முனிவரால பல விதத்திலையும் பரிசோதிக்கப்படுறா. காலையில தோசை வேணும்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பிளேட்டுக்கு முன்ன வந்து உட்காந்துட்டு, இல்ல எனக்கு இன்னைக்கு இட்லி தான் வேணும் பாரு, இல்ல எனக்கு நூடுல்ஸ் வேணும் பாரு. காலையில சாப்பிட வர இருப்பாரு, வரமாட்டாரு. மத்தியானம் சாப்பிட வருவாரு. வெளியே போறேன், நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும் சொல்லிட்டு போவாரு. 1 மணிக்குள்ள வந்து திரும்பி இருப்பாரு. இந்த மாதிரி எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாரு. இப்படி ஒரு வருஷம் நம்ம பாஷையில சொன்ன டார்ச்சர் கொடுத்தாரு. ஆனா குந்தி ஒண்ணுக்கும் கிறங்கவே இல்லை. ஒரு குறையும் இல்லாம குந்தி அவரை பார்த்துக்கிட்டான். அவர் திடீர்னு உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது புதுசா ஒரு டிஷ் வேணும்பாரு. அதுக்கு என்ன இப்ப கொண்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஹோட்டலுக்கு எல்லாம் போனா, பெரிய ஹோட்டலா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போன போறதான் நமக்கு வேண்டி சமைப்பாங்க. பழைய காலத்து சின்ன ஹோட்டல்லாம் அவங்க ஏற்கனவே சமைச்சு வச்சிருப்பாங்க, அதை கொண்டு நமக்கு கொட்டுவாங்க. நம்ம போய் உட்கார்ந்த உடனே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் எல்லாம் அப்படி இல்லை. நம்ம போய் உட்கார்ந்த போற நம்ம தலையை எண்ணி நம்ம என்ன ஆர்டர் பண்றோம்னு பார்த்து அப்புறம் தான் அதை சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மணிக்கு 2 மணிக்குள்ள சாப்பிடலாம். அது வரைக்கும் நம்ம கதையெல்லாம் கூட அடிச்சுக்கலாம். குந்தி அந்த மாதிரி உட்காரும் போது கொடுப்பாங்க. அந்த நம்ம ஆர்டர் பண்ணது வர்ற வரைக்கும் டைம் பாஸ் பண்றதுக்கு. அது மாதிரி குந்தி இப்படி என்னத்தையும் அதை கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு அதுக்குள்ள இவரு கேட்டதை பண்ணி கொடுத்துருவான். இப்படி குந்தி ரொம்ப திறமையா அவரை கவனிச்சு துர்வாச முனிவருக்கே ரொம்ப சந்தோஷமாயி, நீ ஏதாவது வரங்க கேளு அப்படின்னாரு. குந்தி தேவி சொன்னாங்க, இதெல்லாம் எங்க கடமை, நாங்க செய்யறோம், இதுக்கெல்லாம் பதிலுக்கு எதுவும் வாங்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனா துர்வாச முனிவருக்கு மனசு கேட்கல. அதனால இல்ல நீ கேட்கறதெல்லாம் தரத்தான் செய்வேன், வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வ சிரஸ், அதாவது அதர்வண வேதத்துல இருந்து தேவதைகளை பண்ற ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் வந்து மந்திரம் சொல்லக்கூடாது, வேத மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குந்திக்கு வேத மந்திரத்தை துர்வாச முனிவர் கொடுத்தாரு. அதர்வ சிரஸ்ல இருந்து தேவதாவசியம் பண்ற மந்திரம் கொடுக்குறாரு. அப்புறம் சந்தோஷமா ராஜா கிட்ட விட்டு அவர் போறாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம மக வந்து துர்வாச முனிவரை கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டா அப்படிங்கிறதுல. குந்தி சின்ன குழந்தையா இருந்ததுனால குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு போக்கு இருக்கும். இந்த பஸ்மாசுரன் வந்து வரத்தை வாங்கிட்டு இது ஒரிஜினல் தானே டூப்ளிகேட்டா சிவபெருமான் கையை வச்சு பார்ப்போம் நினைச்ச மாதிரி குந்திக்கு வரத்தை வாங்கிக்கிட்டு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா, இந்த முனிவர் உண்மையதான் சொல்றதா இல்ல எதையாவது நம்ம சின்ன பிள்ளை தானே வாயில வடச்சு விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால அவங்க சூரியனை நினைச்சு அந்த மந்திரத்தை சொன்னாங்க. சொன்ன போது சூரியனே நேரடியா பிரத்யட்சப்பட்டு அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணார். அவன் சூரிய பகவானுடைய அருளால கர்ணன் பிறக்கிறான், கவச குண்டலங்களோட பிறக்கிறான். அது இருக்கிற வரையில அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சூரிய பகவான் வரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குந்திக்கு இந்த நிதர்சனம் யதார்த்தம் விளங்குது. அதனால குந்தி என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஒரு பத்திரமாட்டு ஒரு பெட்டியில வச்சு தேவையான நகை நட்டு எல்லாம் வச்சு யாராவது ஒரு ஆள் இந்த குழந்தைய எடுத்து காப்பாத்தி வளர்க்கட்டும், எங்க இருந்தாலும் இந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், பின்னாடி அவனுடைய கவச குண்டலத்துல வச்சு நான் அவன் அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த குழந்தைய பத்திரமாட்டு சர்மன்வதி அஸ்வநதியில விடுறாங்க. இதெல்லாம் சில குறிப்புகள். இதை ஒருவேளை ரிசர்ச் பண்ணா அந்த டைம்ல குந்தி எந்த ஊர்ல இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு லொகேஷன் ஜிபிஎஸ் கிடைக்குமா இருக்கும். அஸ்வநதியில குழந்தைய விடுறாங்க. அது அப்படியே மிதந்து சர்மன்வதி நதிக்கு வருது. சர்மன்வதி நதியில இருந்து யமுனை நதி வருது. யமுனை நதியில இருந்து வருது. அப்படியே சம்பா நகரி அப்படிங்கிற நகரத்துக்கு வருது. அங்கதான் அதிரதன் அப்படிங்கிற ஒரு தேரோட்டி வசிச்சு வரான். ராதா அப்படிங்கிறது அவனுடைய அம்மா பேரு.
இவங்க அங்க குதிரையை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது இந்த பெட்டி வர்றதை கவனிக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்தது?